வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு எங்களோட சண்டே ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. ஆல்ரெடி வந்து நாங்க மார்னிங் அடை சாப்பிட்டுட்டோம். நேற்று நைட்டே நான் வந்து அடமா வரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் கிளம்பிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு அடை சாப்பிட்டாங்களாங்க. ஸோ அதனால் நான் நேற்று நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். எழுந்து அடை இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் கேமரா ஆன் பண்ணின உடனே அங்கே எங்க இருந்தாலும் ஓடி வந்து உட்காந்துடுறான். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கோம். இப்பதானம்மா என்னம்மா சரி மிஸ் மோரிங் பிரைஸ் டாய்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியலமா. எதுவுமே இல்ல, நான்வெஜ் எதுவும் இல்ல. நீ ஏன் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண கூடாது? நான் ஃப்ரைட் ரைஸ் Thursday தான்ப்பா பண்ணேன். திருப்பி சண்டே 2 நாள் ஒரு வாட்டி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட முடியும். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு சிக்கனு வாரம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். எங்கே போனாலும் சிக்கனு மட்டன் இதுதான் சாப்பிட்றோம், ஃபிஷ்ஷும் சாப்பிட்றோம் அப்பப்போ. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம ப்ரான் ஏன் பண்ண கூடாது? நான் பண்றேன் ப்ரான், நான் பண்றேன். ரொம்ப நாள் ஆச்சு. நீ என்ன சாப்பிடுங்க. ஏன்னா ப்ரான் வந்து எனக்கு ஸ்மெல் ஓவர் மீன் என்னம்மா. சரி அப்படின்னா ப்ரான் வந்து நம்ம ஹோல் ஃபுட்ஸ்ல இருந்து வாங்கி வரலாம். நான் வரலம்மா, நீ போய் வாங்கிட்டு ப்ரான் மட்டும் தானே நீ மட்டும் வாங்கி வீட்டுல சும்மா உட்காந்து டிவி பாக்குறேன். என்ன பேபி? இல்லம்மா, தனியா போறதுக்கு கடியா இருக்கு. 30 மினிட்ஸ் போகணும். நான் ஹோல் ஃபுட்ஸ்க்கு போயிட்டு வரதுக்கு 1 hour ஆகும். வீட்டுல நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் கூட்டு போறேன். நான் ரெடிங்க, நீங்க வந்தீங்கன்னா நான் ரெடிங்க கூட்டு போறதுக்கு. ஐயோமா நம்ம நீ மட்டும் போய்ட்டு என்ன பாருமா ஆளுக்கு போய்ட்டு போய்டலாம். என்ன பண்ணுங்க I ready I ஆபீஸ் போயிடு. ஆபீஸ் போறியா? போய்ட்டு வரீங்க. பா ஆபீஸ் போய்ட்டு வாடா சாமி. சரி அப்ப ஒன்னு பண்ணலாமா? ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்னு சொன்னாங்க இங்க புஃபோர்ட் இதுல வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஒன்று இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கா, நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்கா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்பயுமே நம்ம ஹோல் ஃபுட்ஸ்ல வாங்கிட்டு இருக்கோம், இல்லை கே மார்ட் வாங்குவோம் இல்லையா. ஸோ ஃபார் சேஞ்ச் அங்கே ட்ரை பண்ணலாமே. இப்போ புஃபோர்ட் வந்து நம்ம பக்கம் தானே உங்களுக்கு. புஃபோர்ட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. நல்ல மழை பெய்யுது, ரோடே தெரியலைங்க. ஃபாக் வேறு இருக்குன்னு நினைக்கிறேன்ல. 25 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் போய் சேர்ந்துருவோம். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா டுலூத்தில் வந்து ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் இன்கேஸ் போகிறோன்னா அங்கே போய் வாங்கிட்டு வருவோம். நாம்தே முன்னு நினைக்கிறேன் அது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸில் வாங்குவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி நாங்கள் போகிறோம். ஸோ போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முடிஞ்சால் நான் வந்து இன்றைக்கி vlog பண்ண ட்ரை பண்ணுறேங்க உள்ள. இன்கேஸ் முடியல அப்படின்னா இன்கேஸ் யா பேபி ப்ளூ ஸ்டார்ஸ் இருக்கா, ஓகே. இன்கேஸ் முடியலன்னா நான் வந்து இன்னொரு நாள் டெடிக்கேட்டடாக இதுக்குன்னே தனியாக வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் காட்டுறேன். ஸோ வாங்க போயிட்டுருக்கலாம். ப்ரான் மட்டும் தான் வாங்கணும்னு வந்தோம். மீனும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வஞ்சரம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டார் இவர். உள்ளே வந்து என்னால் நிறைய ஒரு சில கிளிப் தான் எடுக்க முடிஞ்சது. இன்னும் ஓவர் கூட்டங்க சண்டேன்றதுனால எல்லோரும் வந்து இந்த வீக்குக்கான ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு உள்ளே எடுக்க முடியல. மேபி இன்னொரு நாள் வந்து நாங்கள் டெடிக்கேட்டாக இது பண்ணலாம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. ஃபேண்டா வாங்கியிருந்தோம். இந்த ஃபேண்டா பார்த்திங்கன்னா பெரிய ஃபேண்டா. ஃபஸ்ட் வந்தப்போ இருந்த அளவு 16 ounceங்க. இப்போ இவ்வளோ சின்னது தான் வருது. 16 ounce ஃபேண்டா வருதான்னு தெரியல. ஸோ அது பார்த்தோன்னே வாங்கினேன். இதோட விலை வந்து சம்திங் $2 நினைக்கிறேன். டேஸ்ட் வந்து அதே ஃபஸ்ட் வந்து இருந்த ஃபேண்டா மாதிரி இருக்கான்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தான்னு தெரியும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. கஷ்டப்பட்டு நேரம் முடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா ஃபேண்டாக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்க? நேரம் முடிச்சிட்டு இருக்கியா? நீ ப்ரான் நான் பண்ணுறேன் அப்படின்னு கிளீனிங் வேலையும் உங்கள் வேலை தானே. என்னதுமா? அதுக்கு நீ இவ்வளவு நேரம் இருக்கும்னு தெரியல எனக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா கீ ரைஸ்க்கு வந்து நான் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேங்க. இப்போ தான் ஊற வச்சேன். இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசிக்கு ஊற வச்சுருக்கேன். ஐ மீன் இட்லிக்கு ஊற வச்சுருக்கேங்க. இட்லி அரிசி அண்ட் உளுந்து ரெண்டுத்தையும் ஊற வச்சுருக்கேன். இன்னும் வெந்தயம் போடல. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஊறட்டும். ஸோ ஈவினிங்காக அரைச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான். இப்போ நான் ப்ரான் பார்த்திங்கன்னா எல்லாம் அவர் கழுவிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா நரம்பு அதுதான். மீனும் வாங்கிட்டு வந்துருந்தது. அது இன்னும் கழுவி மேரினேட் பண்ணி வச்சுருவேன் அப்புறமா. ஸோ வேறு என்ன வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோகனட் விற்றாங்க அங்கே. இளநீர் தாய் இளநீர் விற்றாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னம்மா ரொம்ப மொக்கையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி அந்த மலை வாழைப்பழம் வேணும்னா வாங்கி எடுத்துக்கோ பேபி. அவ்வளோதாங்க வாங்கணும். ஆல்ரெடி நான் வந்து க்ராசரி ஷாப்பிங் நேற்று ஈவினிங் பண்ணதுனால வேறு எதுவும் வாங்கலை. அண்ட் ஒரு பிஸ்கெட் ஒரு குக்கீஸ் வாங்கியிருக்கோம். இதில் வந்து சன்ஃப்ளவர் சீட், பீனட், அதுக்கப்புறம் வந்து ரைசன்ஸ் இதெல்லாம் போட்டு வீட் ஃப்ளவரில் பண்ணியிருக்க குக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆருக்கு பிடிக்கல, பட் எங்கள் 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரும்போதே சாப்பிட்டே வந்துட்டோம். எறாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ண போகிறேன். என்ன நீ கட் பண்ணிடுறியா? எப்படி இருந்தாலும் ஃபுட் ப்ராசஸ் தான் கட் பண்ண போகுது. இல்ல அந்த இது கூட நீ பாதி கட் பண்ண. சரி ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். நான் தாலும் ஊற வைக்கல. ஸோ அதை வந்து 5 மினிட்ஸில் ஆகிடும். ஸோ தாலுக்கும் ஊற வைக்க போகிறேங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்க்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைடில் தால் வச்சுட்டேன். இங்கே ஒரு சைடில் மூங் தால் குக் ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் வந்து நான் வந்து கீ ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேங்க. அது கூட எல்லா மசாலா ஐட்டமும் போட்டேன். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியட்டோன்னு விட்டுருக்கேங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிஸ்மிஸ் வேணும், அதாவது ரீசன்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரத்துக்கு பிடிக்காததுனால நான் ஆட் பண்ணலை. ஸோ முந்திரி பருப்பை உடச்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நல்லா வந்து அதையும் ஃப்ரை பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணுறேங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சியை வந்து தட்டி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ரைஸுங்க, பட் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி 2 கப் வச்சுருக்கேன். அதை ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதை கழுவி அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஸோ 4 கப் தண்ணி ஊற்றுறேங்க. ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேங்க. ஸோ 20 மினிட்ஸ் விட்டுடுறேன். 20 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணலங்க. ஸோ சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா தாலும் வெந்துருச்சு. கீ ரைஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படியே. ஓகே கூகுள் ஸ்டாப். Okay, Google, wait, where's your bus? Okay, Google, wait, where's your bus? Where is on the bus? இப்போ வராது பேபி, அப்புறமா வரும். போ. ஒரு காமெடி பீஸ். Okay, Google. All right, here. Okay, Google, wait, where's... Yeah, thank you. போயிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரான் தொக்கு பண்ண போகிறோம். ஸோ என்னால் வந்து இந்த அஞ்சப்பர் மாதிரி அந்த லெவல்லலாம் பண்ண முடியாது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலி தக்காளி சட்னியில் ப்ரான் பண்ண போகிறாருங்க. அதுதான் சீக்ரெட்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நான் வந்து பெரிய ரேஞ்சில் எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். நீ என்னென்னா டபால்னு கீழே போட்டு மெச்சிடுற நீ. ஓகேங்க. ஸோ சிம்பிள் ப்ரான் தொக்கு பண்ண போகிறாங்க. ஏன்னா எனக்கு பெருசெல்லாம் பண்ண தெரியாது. செட்டிநாடு ஸ்டைல்லாம் நான் சிம்பிளாக பண்ண போகிறேன். சிக்கனில் மட்டும் செய்யல, ப்ரான்லேயே செய்ய வேண்டியதானே? இல்லைம்மா, ப்ரான் வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ நான் செய்யணும். ஸோ என்ன காகிற வரைக்கும் நானும் காஞ்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்கண்ணா. அதான் வெயிட் பண்ணிருக்கேன். எப்போ காஞ்சிச்சுன்னு சொல்லு.
சொல்லு எப்பமா காயில நீ சீக்கிரம் காஞ்சிருமா? இப்படி பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த புகை வருதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ எதுவும் உடையில. இப்போ பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. சோம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டேன்னு நினைக்கிறேன். பாப்பா அவுட்கம் எப்படி இருக்குங்க. இப்போ வந்து வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வந்து நிறைய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி வரும், தொக்கு மாதிரி வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். நான் ஃபேண்டா குடிச்சிட்ருக்கேங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, சேமாக தான் இருக்குது. நீ ட்ரை பண்ண? வரமா டாக்டர் பிஸியாக இருக்குங்க, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் சினிமா நன்றிக்கு போய்ட்டு முடிச்சு வைக்கிறேன். அந்த ஃபேண்டா எப்படி இருக்குன்னு சொல்லுவேன், நான் கேட்டேன். சூப்பராக இருக்குது, அவன் தான் போயிட்டு வாங்க முடிச்சு வைக்கிறேன். இல்லை இல்லை, இப்போ இருக்கிற ஃபேண்டா மாதிரி இருக்கா இல்லை பழைய அப்போலாம் நம்ம சாப்பிட்டு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பழைய ஃபேண்டா மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆமாம், எனக்கும் அப்படின்னா தெரியல. அடப்பா நியாயத்துக்கு. வந்து தக்காளியை போட போகிறோம். தக்காளி கொஞ்சம் இதாக விட்டுருங்க, வதங்கிட்டோம். ஸோ நல்லா அப்படியே மூடி வச்சுருக்கேன். உங்களுக்குலாம் எப்படிங்க போகுது சண்டே? எனக்கு இப்படியே இந்த சமையல், என் பையனை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் கடைக்கு போய்ட்டு நான் ஷாப்பிங் போகிறது, ஸோ இதுலேயே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் எப்போவுமே என்ன பிளான் பண்ணுவேன்னா, சாட்டர்டே வந்து இந்த பார்ட்டி எதாக இருந்தாலும் சாட்டர்டே வச்சுக்குப்பேங்க. சண்டே அன்றைக்கி எதுவுமே வச்சுக்க மாட்டேன். சண்டே வந்து ஃபுல்லாக ஃபேமிலி டைமு. ஏன்னா எல்லா ஐடி மக்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப வாரம் ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு, அதாவது நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு எதுவும் இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மென்டல் ஒர்க் தான் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஃபார் ஷுர் நான் வந்து வேலையை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணாமல், ஐ மீன் சம்டைம்ஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் முக்கால்வாசி நாள் ஒர்க் பற்றி திங்க் பண்ணாமல் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, சைடில் வந்து தால் வந்து குக் ஆகிடுச்சு, பாசிப்பருப்பு தால் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தாளித்து போட போகிறேன். ப்ரௌன் எடுத்து வச்சுருக்கோம். ப்ரௌன் ஸோ நல்லா மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன், கழுவி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே உள்ள போட்டுருவோம். இது ப்ரானை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வெந்துருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். ஏன்னா நான் பச்சை மிளகாலாம் போடல. நம்மளுக்கு இந்த காரமாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உப்பு, ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கூட போட்டுக்கலாம். அப்பா இதுலேயே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தானே வந்து இறா வந்து நிறைய தண்ணி விடும். அதனால தண்ணி வந்து ரொம்பலாம் ஊற்ற தேவையில்ல,
உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு 12 மினிட்ஸ் அலாரம் வச்சு குக் பண்ணலாம். ஸோ தாளித்து போட்டாச்சுங்க. தால் ரெடி, கீ ரைஸ் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரானும் ரெடி ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சிப்ஸ் இருக்குங்க, பொட்டேட்டோ சிப்ஸ். அது ஆயில் ஃப்ரை கிடையாது, பேக் பண்ண சிப்ஸ். அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். எனக்கு ஆரித்க்கும் பிரகாஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரான். ஸோ ப்ரான் அவுட்கம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரான் ஆகிடுச்சுங்க, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரான் ரெடி. இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டு கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஈட். சரிங்க, சாப்பிட்டு அப்புறம் மிச்ச vlog நாங்கள் பண்ணுறோங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம். வெளியே போகலாம், எங்கேயாவது பார்க் போகலாம் அப்படின்னா மழை கொட்டுன்னு கொட்டுது. ஸோ எங்கேயும் போக முடியலைங்க. வீட்டில் உட்காந்துட்டு தான் 3 பேரும் சேர்ந்து கார்ட்டூன் மூவி பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டே இருக்கும்போது ஆரத்துக்கு மூவி போட்டாவே அவனுக்கு பாப்கார்ன் வேணும். ஸோ பாப்கார்ன் வேணும் அப்படின்னு கத்திகிட்டு இருக்கான். ஸோ 2 பேரில் யார் எழுந்து போய் பாப்கார்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ மூவி பார்த்துட்டு அப்படி நான் தூங்கிட்டேங்க. நல்ல சாப்பாடுக்கப்புறம் நல்லா தூக்கம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மிச்ச வேலைலாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிட்ருக்கேங்க. ஸோ இது வந்து என்னென்னா, நான் இங்கே கொஞ்சம் புளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி எடுத்து நான் அவனில் வச்சு லைட்டை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருவேங்க. ஸோ மார்னிங் எழுந்துக்கும் போது நல்லா புளிச்சிரும். ஸோ மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் தயிர் பண்ணிகிட்ருக்கேன். தயிர் காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து பாலை காய்ச்சி ஒரு மோரை ஊற்றி இன்ஸ்டாபாட்டில் வச்சிடுறேங்க. இன்ஸ்டாபாட்டில் வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தயிர் பண்ணுறதுக்கு. இங்கே மாவு புளிக்கிற மாதிரி தயிர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வார்மாக வச்சா தான் ஓரளவாவது மத்தியானத்துக்குள்ளே தயிர் ஆகும். இன்ஸ்டாபாட் வந்ததுலேருந்து வச்சுட்டு போயிட்டோன்னா காலையில் தயிர் ரெடி ஆகிடுது. ஸோ ஈஸியாக இருக்குது. எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சிட்டேங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக டன். ஸோ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் பண்ண கீ ரைஸ் அண்ட் ப்ரான் தொக்கே இருந்தது. ஆரத்துக்கு வந்து அதில் ரசம் போட்டு ப்ரான் தொக்கு போட்டு கொடுத்துட்டேன். பிரகாஷ் வந்து அதே கீ ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் எனக்கு மட்டும் சப்பாத்தி பண்ணிவிட்டு தால் தொட்டு சாப்பிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ போய் தூங்க வேண்டியது தான். எங்களோட சண்டே ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெஃப்ட் கார்னரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ எங்களோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய். Bye bye.